பீஷ்மரை கொன்றது பாஞ்சாலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மகாபாரத போரின் 9வது நாள் முடியுது. ஆனா கௌரவர்கள் தரப்புல எந்த முன்னேற்றமும் இல்ல. கோபம் கொண்ட துரியன் பீஷ்மர் கிட்ட அவரு பாண்டவர்களுக்கு விட்டு கொடுக்கிறாருன்னு சொல்றான். அப்ப பீஷ்மர் நாளை நான் பாண்டவர்களை கொன்று வீழ்த்துவேன் சபதம் எடுக்கிறாரு. இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியுது. அந்த இரவில் பாஞ்சாலியை கூப்பிட்டுக்கிட்டு பீஷ்மர் இருக்கிற இடத்துக்கு கிருஷ்ணர் வராரு. 2 பேரும் பீஷ்மர் தங்கி இருந்த கூடாரத்துக்கு வரும்போது பீஷ்மர் கூடாரத்துக்குள்ள குறுக்கும் நெடுக்குமா ஒருவித மன அழுத்தத்தோடு நடந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் பாஞ்சாலி கிட்ட குசு குசுன்னு சொல்றாரு, தங்கையே நீ சடாரண போய் அவர் காலில் விழுந்து வணங்குன்னு சொன்ன வேகத்துக்கு பாஞ்சாலி கொஞ்சமும் தாமதிக்காம பீஷ்மர் காலில் விழுந்து வணங்க, பீஷ்மருக்கு தன் காலில் விழுந்த பெண் யாருன்னே தெரியல. ஆனா தீர்க்க சுமங்கலி பவங்கிற வாக்கியத்தை மட்டும் சொல்லி வாழ்த்துறாரு. அதன் பின் தான் அந்த பெண் யாருன்னு பீஷ்மர் பார்க்க அது பாஞ்சாலியா இருந்தது கண்டு ஆடி போறாரு. அப்ப கிருஷ்ணரை பார்த்த பீஷ்மர், வாசுதேவரே, துரியனிடம் நான் பாண்டவர்களை கொன்று வீழ்த்துவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். பாஞ்சாலியை தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்து சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் எந்த வாக்கை காப்பதுன்னு கேட்க கிருஷ்ணர் சொல்றாரு, பீஷ்மரே, போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற வாக்கை மீறி இன்று நான் தேர் சக்கரத்தை ஆயுதமாக ஏந்தி தங்களை அழிக்க நினைத்தது அதர்மத்தை அழிக்கத்தானே. எனவே தர்மத்தை நிலைநாட்ட எந்த அதர்மத்தையும் கையில் எடுப்பதில் தவறில்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் மறுநாள் பாஞ்சாலிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறாரு பீஷ்மர்.